ஹலோ வாஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம ரஸ்க் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் இந்த சர்க்கரையை ஸ்டவ்வில் போட்டு மெல்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இந்த சர்க்கரையை ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். ஒரு கப்பு சர்க்கரையை மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, மெல்ட் பண்ணிடலாம். அங்கே சர்க்கரை மெல்ட் ஆகட்டும். நான் ஒரு ரஸ்க்கு பொட்டலம் எடுத்துருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஏழு ரஸ்க் இருக்குது. இதை மிக்சியில் போட்டு மாவாயி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரஸ்க்கை நல்லா மையாக அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போது இந்த டம்ளரால் எவ்வளோ டம்ளர் இருக்குது ரஸ்க்கை பார்த்து கொட்டிக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் ஊற்றிடுறேன். பாருங்கள், இந்த தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் ஊற்றிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மெல்ட்டான சர்க்கரையை அதில் ஊற்றிடுறேன். இது நல்லா ஆறின பின்ன நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், ரஸ்க்கு பொடிச்சது இதால் ஒரு டம்ளர் இருக்குது, ஒரு கிண்ணம் இருக்குது. இதை போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த சர்க்கரை பாருங்கள், நல்லா பிள்ளையாக ஆறி வந்துடுச்சு. நம்ம இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். பாருங்கள், சர்க்கரை மெல்ட் பண்ணதையும் பொடிச்சின்னு வந்துட்டேன். இந்த கிண்ணத்தால் அளந்துக்கலாம். பாருங்கள், ரஸ்க்கு ஒரு டம்ளர் இருந்தது. இது 1.25 இருக்குது. ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம போட்டுக்கலாம். அவ்வளவும் தேவைப்படாது. நம்மளுக்கு வேணுங்கிறதால போட்டுக்கலாம். மிச்சத்தை சேவ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், ரெண்டுத்தையும் சர்க்கரையும் ரஸ்க்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பொடிச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது சர்க்கரை இருக்கிறதுனால கட்டி ஆகிடும். பாருங்கள், அதே கடாய் தான் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். நான் ஒரு 1/2 லிட்ரு பாலை, காய்ச்சின பால் தான் ஊற்றுறேன். அது கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், நல்லா பால் கொதிச்சு கொஞ்சம் சுண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பொறுத்து நம்ம அந்த பொடியை கலந்துடலாம். இன்னும் ஒரு கொதி கூட வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் கூட சுண்டி எடுத்து பால். நான் இப்போது இந்த டம்ளரால் ஒரு டம்ளரு அந்த ரஸ்க்கு பொடியும் சர்க்கரை பொடியும் பொடிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, கலந்து அதை இதில் போட்டுடலாம். கட்டியாக இருந்தால் பரவாயில்ல, அது நம்ம இதில் கரைஞ்சிடும். அப்படி இல்லைனாலும் நம்ம மிக்சியில் அடிக்க தான் போகிறோம். அதனால் பரவாயில்ல, கட்டியாக இருந்தால். இதை கைவிடாமல் கலரிங் வரலாம். ஒரு திக்னஸ்க்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சுண்டி வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுது. பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வந்துடுது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ ஆறிடுத்து நம்ம இதை மிக்சியில் ஊற்றிடலாம். பாருங்க, மிக்சியில் ஊற்றிட்டேன். இப்போ இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம்.
பாருங்கள், மிக்சியில் அடித்து எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதை இந்த மோல்டில் ஊற்றிடலாம். இந்த மோல்டில் ஊற்றிட்டேன். இது உள்ள இதை வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 8 மணி நேரம் பொறுத்து பார்க்கலாம். டவர் ஆகிடுத்து. நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுத்து. பாருங்கள் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டா. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.